தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். மதியம் 1 மணி வரை சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிலவரத்தை பதிவு செய்யுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல தொடர்ந்து இடைவிடாம மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மதியம் 1 மணி வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாகவும் அடுத்த 12 மணி நேரத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருப்பதன் காரணமாகவும் தற்போது இந்த அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கான மழை வாய்ப்பு மேலும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கடற்கரை நோக்கி இது நகரும் போது அடுத்த 12 மணி நேரத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்குல சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடகிழக்குல 130 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும் இது தற்போது இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையில் இருந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய மையம் குறைந்தபட்சமாக சுமார் 25 கிலோமீட்டர்ல இருப்பதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை தொடர்ச்சியா அதிகரித்து வருகிறது. வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரை நோக்கி, தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி மெதுவாக இது நகர்ந்து வருவதால இந்த மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் 12 மணி நேரத்துக்கு பிறகாகத்தான் இது வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு மேலும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மதியம் 1 மணி வரைக்கும் தீவிரமான கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.